நம்மளால் எழுந்து நிற்கலாம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஏற்கனவே இந்த பாடல் பாடியிருக்கிறோம். நம்ம எதுக்காக கூடியிருக்கிறோம் அப்படின்னா நன்றி சொல்லும்படியாக. அதாவது ஒரு மாதிரி வந்து இறுக்கமாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்கள், இறுக்கமாக இருக்காத, ஃப்ரீயாக இருங்க. ஸோ நான் இதுதான் திரும்பி திரும்பி நான் சொல்கிறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களே இவங்களே இப்போ நம்ம அவங்களோட அதோடு கூட நம்ம அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க சில காரியங்கள் செய்கிறது சொல்கிறதெல்லாம் நமக்கு எப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஸோ யார் என்ன சொன்னாலும் இங்கே வந்து கர்த்தர் உங்களை அரவணைக்கிறவராக இருக்கிறார். நீங்களே அதான் நான் சண்டே சொன்னேன், சும்மா ஆட்டக்கூடாது, அமைதியாக ஷேக் பண்ணக்கூடாது. நீங்களே வந்து அழுக்காக இருந்தாலுமே அவர் அரவணைக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா குழந்தை அப்படியே இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், கட்டி அரவணைக்கிறோம். ஸோ நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுன்னா அவர் நமக்குள்ளே இருக்கிறாருங்கிறத நினச்சிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான். ஸோ அதுக்காக தான் நம்ம நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். தேவரி, நான் உங்களுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன், இந்த ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறேன், நீ செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஏன்னா ஒருபோதும் நம்மை மறவாத அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். இருக்காதுல்ல, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள், நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். தந்து உங்களின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீன். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீன். உடன்படிக்கை எனக்கு தந்து உங்களின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீன். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீன். என்ற செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம்.
வந்தோம். என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. பாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். என்னை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். செலுத்திய நாங்கள் உண்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஹல்லேலூயா. தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக ஆக்சுவலாக இப்படிலாம் பாடும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற காரியங்களை என்ன பண்ணிடணும், மறக்கணும். பாருங்கள், ஏன்னா அவர் சமூகத்தில் வரும்போது அவர் என்னவா இருக்கிறாரோ அதுதான் நம்ம பார்க்கணும். அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதுதான் என்ன பண்ணணும், பார்க்கணும், நம்ம கேட்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் எப்போ மாறுமோ தெரியலையே, இதெல்லாம் எப்படி நடக்குமோ தெரியலையே, அதை நினச்சிட்டு என்ன பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம். இப்போ கூட என்ன பண்ணிட்டு வந்தேன், சண்டை போட்டு வந்திருக்கேன். இப்போ கூட அது மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கேன், பேசிட்டு வந்திருக்கேன். ஒரே கொயங்கொயான்னு வீட்டிலேருந்து கிளம்பும்போதே அப்படி தான் இருந்துச்சு. அது எப்படியாவது இருக்கட்டும். இங்கே வந்தவுடனே அவர் என்ன செய்கிறாருங்கிறது தான் நம்ம கேட்கணும். வேலைக்காரங்களை கூப்பிட்டு மரியாதை சொல்கிறா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும். நீங்கள் ஒன்றும் அவர்கிட்ட என்ன பண்ணாத, தண்ணி திராட்சை ரசம் இல்லை குறைஞ்சி போச்சு, எதுக்கு இந்த ஜாடி, எதுக்கு தண்ணி ஊற்ற சொல்கிறீங்க, ஒரு கேள்வி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. இது எப்படி நடக்கும், எப்படி ஆகணும், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஸோ இங்கே வந்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு இப்படிலாம்
செய்கிற. வாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் சூழ்ந்தபோது, சூழாமலாம் இல்லை, சூழ்ந்தபோது செட்டைகளால் என்ன பண்ணிக்கிறாரா? அப்படியே மறைச்சிக்கிறார். ஒரு குருவி ஒன்று காமிச்சாங்க. அது எப்படின்னா, கீழே 2 குஞ்சு குருவிங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, உட்காந்துட்டு இருக்கு, குட்டி ஒன்று. அதுக்கு நடுவில் வந்து அம்மா வந்து சிறகு விரிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்படி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு மேலே கொஞ்சம் நின்றுட்டு அப்படியே கொடை மாதிரி பிடிச்சி 3 பேரையும் பாதுகாத்து நிற்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை பாதுகாக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு அப்பா நம்மளை பாதுகாத்து கொண்டு இவன் தான் நமக்கு என்ன போடும். இதுதான் நான் சொன்னேன். நான் எலியாவின் கதையெல்லாம் ஏன் சொல்கிறேன், முன்கூட்டி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளாம் இவங்களை நம்பிட்டு இருக்கிறோம். இவங்க செய்வாங்க, அவங்க தருவாங்க, இவங்க பண்ணுவாங்கன்னு. ஆனால் எலியா யாரை நம்பி தான் இருக்கிறாரு? கர்த்தரை நம்பி இருக்கிறாரு. ஒரு மனுஷனும் சோறு போடல, காக்கா வந்து தான் சோறு போட்டுச்சு. அப்போ மற்றவர்கள் யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர், அவர் தம்முடைய ஆகாயத்து பறவைகள் எவ்வளோ இருக்குது, பட்சிகள் எவ்வளோ இருக்குது, கடல் வாழ் உயிரினங்கள் ஜீவங்கள் எவ்வளோ இருக்குது. ஒன்றை கட்டளைட்டானா நேராக உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு முடிச்சுட்டு போயிடும். அல்லேலூயா. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, எப்போ நீங்கள் கர்த்தரையே நம்பி இருக்கீங்களோ அப்போ தான் இது நடக்கும். அவன் வந்து கூட்டின்னு போவான்னு நினச்சேன், ஆனால் என்ன பண்ணல. அவன் வந்து பண்ணுவான்னு நினச்சேன், ஆனால் என்ன பண்ணலை. நீங்கள் நினச்சிங்களே, அதனால் பண்ணலை. அவங்களெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்கிறதுனால பண்ணலை. யார் பண்ணுறாங்களோ இல்லையா, ஆண்டவரே நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் எனக்கு நடத்துவீங்க. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்திருக்கிறவர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். அல்லேலூயா. உற்சாகமாக இவர் சொல்கிற வார்த்தையை பார்த்து தான் நினைக்கணும். உங்கள் பலவீனத்தை என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க, அதை மறந்துடுங்க. இங்கே இந்த பாடலை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு சுகமும் அற்புதமும் பலனும் நன்மையும் உண்டாகும். நன்றி பலிகள் செலுத்தியேன், ஆலயம் கூடி வந்து துதி பலிகள் செலுத்தியேன், ஆனை தொழுது வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியேன், ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை. வாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்து வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து. வாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து. நன்மை செய்த நன்மைக்காக தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். செய்த நன்மைக்காக
பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக அவர் கிருபை என்னே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக என்னே துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா. டான்ஸ் ஆட என்ன பண்ணிக்கோங்க, பழகிக்கோங்க. தாவீதின் வம்சத்தில் வந்தவங்க நாம் எல்லாருமே. ஹல்லேலூயா. காலையில் எழுந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு நான் 6:45 தான் என்ன பண்ணேன் வந்தேன். காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலூரில் க்ரீன் சர்க்கிள் அங்கே மெயினில் போயிட்டு அங்கே சில வேலைகளை முடிச்சுட்டு இந்த காலையிலேருந்து இந்த வேலை காலேஜில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே 2 வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே நான் உற்சாகமாக ஆடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கீபோர்டு வாசிக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேறு யாரா பசங்க கற்றுட்டு வாசித்தாங்கன்னா நான் பாட்டுக்கு நல்லா செம்மையாக டான்ஸ் ஆடிருப்பேன் வந்து. ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கு. அவர் எனக்குள்ளே இருக்கிறாருங்கிறது, அவர் என்ன செய்கிறாருங்கிறது. நீங்கள் ரோட்டில் போகும்போது இந்த பக்கம் தேவதூதர்கள், இந்த பக்கம் தேவதூதர்கள் அப்படியே இப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே சூழ்ந்துக்கிட்டு அப்படியே வராங்க. அவருடைய மகிமை நம்மளை பின்னாலே காக்குறது, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்கிறது. இதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், போகணும். எப்படி நினைக்க முடியும்? காலைல ஆத்திரம் அவசரமாக கிளம்பு போனா எங்கே போய் சேர்ந்து பஞ்சு வச்சா போதும்னு ஓடுறதா இருக்குது. ஆனால் இப்படி பைக்லேயோ இல்லை நம்ம இதில் போகும்பொழுது பார்த்திங்கன்னா கூடவே வராரு அப்படிங்கிறத நினைப்பு இருக்கணும். பேசுகிறாரு, நம்மளை பாதுகாப்பு இருக்குது, நம்மளை சுற்றிலும் அக்னி மதில்கள் சூழ்ந்திருக்கிறது, எந்த பலவீனம் நம்மளை என்ன பண்ணாது, தாக்குவதில்லை. அது நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ளே சந்தோஷம், என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. இதை ருசித்து பார்க்கவர்கள் இதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. நான் தான் வரல, நீயாவது ஓ அப்படிங்கிற மாதிரி ஒரு உந்துதல் என்ன பண்ணோம் வரும். நானும் போல நீயும் தூரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி மீட்டிங்க்கு வரணும்னு என்ன பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல. ஆனால் பக்கத்தில் இருந்துக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு சில பலவீனங்கள் அது ஓகே, எக்ஸ்கியூஸ். மற்ற பிள்ளைகள் அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், கூடி நம்ம வந்து அது ஆராதிக்கும் பொழுது இது சந்தோஷமே வேற. அல்லேலூயா. நின்னா இந்த இடத்துல நின்னா நமக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகும். இந்த இடத்துல நின்று நான் அவரை பார்த்து அவரை ஆராதித்தால் முழு மனதாய் அவர் என்ன பண்ணணும், ஆராதிக்கணும். இங்கே நின்றுட்டு வந்து வேறு ஏதோ நினச்சிட்டு நாளைக்கு அது செய்யணும், ஓகே சீக்கிரம் எப்போ முடிச்சிட்டாங்கன்னா இந்த பிளானே இருக்கக்கூடாது. குருட்டுத்தனமாக அவர் என்ன பண்ணிடுங்க, நம்பி நாளைக்கு கதையை நாளைக்கு என்ன பண்ணுவோம் பார்த்துப்போம். இப்போ இருக்கிறது இவரை என்ஜாய் பண்ணும். அல்லேலூயா. யாரை? எங்கள் அப்பாவை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னு வச்சுங்களேன். நாளைக்கு நடக்கிற காரியம் வேற மாதிரி வித்தியாசமாக நடக்குங்க. இப்போ நான் இங்கே வந்துட்டேன்னா வேறு ஏதாவது பற்றி நான் யோசிக்க முடியுமா? நான் வேறு எது பற்றியுமே யோசிக்க முடியாது. இங்கே இருக்கிற இந்த வரிகள், அவர் என் கூட பேசுகிற காரியங்கள், இதை தான் நான் என்ன பண்ணிகிட்டே இருக்கேன். அது என்ஜாய் பண்ணிவிட்டு நான் இருக்கும் பொழுது நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பாடம் எடுக்கணும்லாம் தெரியாது. அதெல்லாம் எப்படி இருக்கணும்னா தெரியாது. என்ன வேலை பண்ணணும், இது பண்ணணுமே, அது செய்யணுமே, இங்கே போய் அவங்ககிட்ட பேசணுமே, இங்கே போய் இங்ககிட்ட போய் இவங்ககிட்ட பேசணுமே. இங்கே வந்துட்டேன்னா நான் அவரை மட்டும்தான் என்ஜாய் பண்ணுவேன், மற்றெல்லாம் ஒதுக்கி வச்சுருவேன். அது அப்படி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பிதாவானவர் நாளைக்கு வந்துட்டு அவர் பார்த்துக்குவார், இதெல்லாம் கரெக்டாக ரெடிச்சுக்குப்பார். ஓகே இதெல்லாம் நீ எடுத்து வைக்கணும்பா, இதெல்லாம் நீ செய்யணும்பா, அவர் சொல்லிடுவார். ஹலோ, இதை நான் அனுபவித்ததுனால உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
எந்த ஒரு பிளானை குறிச்சோம் இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது, இது பக்கத்தில் சொல்ல விட்டுரு, அதெல்லாம் ஓவராக திங்க் பண்ணாதீங்க. பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, பொண்ணுக்கு பையனை கிடைக்கல, என்ன பண்ணுறது ஏது விட்டுருங்க, திங்க் பண்ணாதீங்க. கருவில் இருக்கும் பொழுது தெரிந்து கொண்ட தேவன், என்ன செயல்கள் செய்ய வேண்டும் என்று முன்கூட்டி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவன், அந்த தேவனை நீங்கள் நம்புங்கள், அந்த பிதாவை நீங்கள் நம்புங்க. உன் நிமித்தம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆதாமை பார்த்து சொல்றார், உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னு. ஆபிரகாம் சொல்றாரு, உனக்குள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இங்க கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் நிமித்தம் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தாவீதின் நிமித்தம் அவன் சேர்ல உட்கார்த்துக்கு ஒரு பையனை நான் ஏற்படுத்துறேன். அவன் எப்பேற்பட்டு கேடு கட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தாவீதுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், நான் போய் சொல்ல மாட்டேன். அந்த தாவீதுக்காக நான் ஒரு விளக்கை உண்டு பண்ணுவேன். அந்த ராஜாக்கள்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், 2 ராஜாக்கள்லாம் போய் படித்து பாருங்களேன். இந்த 10ஆம் தேதி வரையும் இல்லை 15ஆம் தேதி வரையும் போய் கரெக்டாக இப்போ 2 ராஜாக்கள் எடுத்து பாருங்க. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துலேருந்து என்ன பண்ணுங்கள், படிங்க. அதான் உங்களுக்கு இப்போ ஹோம் ஒர்க்கு. வீட்டுக்கு போயிட்டு இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் என்ன பண்ணிடுங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க. படிங்கன்னா படிங்க, ஆனால் 2 ராஜாக்கள் என்ன பண்ணுங்க, படிங்க. ஒவ்வொருத்தன் என்ன நான் வேலை பண்ணுறான்னு பாருங்க. ஆனால் தாவீது ஒருத்தன் நிமித்தம் அவனுக்கு நான் அருளின கிருபைகளை, நிச்சயமான கிருபைகளை உனக்கு நான் அருளுவேங்கிறார். அவங்க வம்சவழி என்னதான் ராங்கா பண்ணிட்டு இருந்தாலும் கர்த்தர் பார்க்குறாரு, தாவீதை பார்க்குறாரு. இவன் நிமித்தம் இவனுக்கு நான் வாக்கு பண்ணிட்டேன், அதனால ஒரு சீட்டு. உங்களுக்கு அவர் வாக்கு பண்ணிட்டாரு, அதனால உங்கள் நிமித்தம் உங்க சந்ததிகளுக்கு சீட்டு இருந்துட்டே தான் இருக்கும். அல்லேலூயா, அது நிச்சயமா இருக்கும். ஆமென். அதனால இங்க வந்துட்டீங்கன்னா அவரை மாத்திரமே ருசித்து ரசித்து, பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா அதை பார்த்து ருசித்து ரசித்து என்ன பண்ணோம். சில பேர் சாப்பிடும்போது கூட எதையாவது யோசனை உட்காந்து அது முடிச்சுணுமா, சரி கணக்குன்னு சாப்பிட்டு என்ன சாப்பிட்டாங்கன்னு என்ன பண்ணாது, அதுதான் போய் டேமேஜ் பண்ணும். எந்த வேலையை பண்ணுறீங்களோ அந்த வேலையில் என்ன பண்ணுங்க, கவனம் வைக்கணும். பாருங்க, சாப்பிடும்போது சாப்பாடு சோறு சாப்பிட்றோம், பீன்ஸ் சாப்பிட்றோம், அவரைக்காய் என்ன பண்ணுறோம் சாப்பிட்றோம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு என்ன பண்ணோம். ஆமாம், அப்படி தான் சாப்பிட்ணும். அப்படியே ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாது. ஹலோ, ஆமாம். ஸோ இந்த காரியங்கள்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கே வந்தீங்கன்னா அவருடைய வரிகள் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டுமே நம்ம என்ன பண்ணணும், ரசித்து பார்க்கணும். சும்மா வாட் ஆர் யூ டூயிங், சரி, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்தலாம் அவர் நாமத்தை. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா, ஹல்லேலூயா. கரைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 யாவே ஹல்லே, ஹல்லேலூயா.
போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவேன். சிங்கத்தின் கேதிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாரு. சிங்கத்தின் கேதிலோ தீச்சூளை நடுவிலோ உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாரு. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன். ஹல்லேலூயா. 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 யாவே ஹல்லே. ஹல்லேலூயா. யாவே ஹல்லே. ஹல்லேலூயா. 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 யாவே ஹல்லே. ஹல்லேலூயா. யாவே ஹல்லே. ஹல்லேலூயா. யாவே ஹல்லே. ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை,
எந்த சங்கிலியும் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது முடியவே முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்கய்யா. அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. தானியேல் சிங்கக்குபில இருக்கும் பொழுது அவன் வந்து ஆண்டவராகிய கர்த்தரை அவன் உயர்த்தினான். சேதங்கள் அவனை அணுகவில்லை. இப்படிப்பட்ட கஷ்டங்களின் மத்தியில் இருக்கும் பொழுது அவரை நீங்க இப்ப உயர்த்திருக்கிற நேரத்தில் ஒரு சேதமும் அடையாமல் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா அவர் உங்கள் மேல இறங்கி இருக்கிறார். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை இந்த இடத்துல சூழ்ந்திருப்பதா, உம்முடைய சுகமும் வல்லமையும் இந்த இடத்துல பாய்ந்து கொண்டிருக்கிறது. உம்முடைய பிரசன்னம் இவர்கள் மத்தியிலே வழி நடத்தி கொண்டிருக்கிறது. நீர் இவர்கள் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறது. ஜலத்தின் மேலே அசைவாடின என் தேவாதி தேவன் இன்றைக்கு இவர்கள் மேலேயும் அசைவாடி கொண்டிருக்கிறேன். ஆமென், 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 ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் உட்காருவோம். Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப சந்தோஷம். இந்த மாலை வேளையிலே அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நீங்கள் வந்திருக்கிறது குறித்து மிகவும் சந்தோஷம். கர்த்தர் நிறைவான பலனை உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறதுனால நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 10ஆம் தேதி எப்பொழுதும் போல் நம்ம மீட்டிங் சொன்ன மாதிரி ஜோஏ கான்ஃபரன்ஸு நமக்கு ஹோட்டலில் நடக்குது. பேர் சொல்லிவிட்டு கொடுத்தவங்க காசு நீங்கள் இந்த சண்டேக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கொடுத்துருங்க. 20 பேர் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 55 லிஸ்ட் இருக்குது, ஆனால் 20 பேர் தான் வந்திருக்கு. இந்த 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கொடுத்துருங்க. அப்போ தான் 6, 7 நான் போய் என்ன பண்ண முடியும், பேமெண்ட் பண்ண முடியும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் நல்லவர். ஓகே, ஒரு எதிர்பார்ப்போட வாங்க. கர்த்தர் எனக்கு செய்வார்னு நினச்சி என்ன பண்ணுங்கள், வாங்க. சில காரியங்கள் மாறுதல் உண்டாகும் என்று நம்பி என்ன பண்ணுங்கள், வாங்க. அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் மீன் போகாது. அல்லேலூயா. இன்னும் அவரை அறிகிற அறிவில் என்ன பண்ணணும், நாம் வளரணும். இன்னும் அவருடைய குணாதிசயங்களை நம்ம அறிய 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 நம்ம எல்லாவற்றிலேருந்து என்ன ஆகிடுவோம், விடுதலை ஆகிடுவோம். வெரி குட். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ மைண்டில் வேறு ஏதாவது திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. கொஞ்ச நேரம் மட்டும் ஒரு வசனத்தை, இந்த நன்றி சொல்லுதலை பற்றி வசனத்தை நம்ம தியானிச்சுட்டு அப்புறம் சாட்சி சொல்கிறதுக்கு என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. ஆனால் லட்சக்கணக்கான ஜனங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரமே 5000 பேராக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் அப்படின்னா அவங்க ஒரு 10,000 ரூபா. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு போட்டால் அது ஒரு 10,000. மொத்தம் 20,000-40,000 கிட்ட என்ன பண்ணிடுறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் அப்போதைக்கு கணக்கே இல்லை. அதனால் எவ்வளோ பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, வந்திருப்பாங்க. சீஷர்கள் மட்டும்தான் 12 பேர். ஆனால் பெண்கள்னு ஏற்றுக்கிட்டால் எத்தனை பேர்லாம் கணக்கு. அவரோடு கூட அநேகம் ஸ்திரீகள் ஊழியம் செய்து கொண்டு என்ன பண்ணார்களாம், தங்களுடைய ஆஸ்திகளால்
இயேசு கிறிஸ்து கூட இந்த ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்திகளால் அவருக்கு என்ன பண்ணாங்களாம், ஊழியம் செய்து வந்திருக்கிறார்கள் அநேக பெண்கள். ஸோ பெண்கள் எவ்வளோலாம் நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அப்போது லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் கையில் இருக்கிறது எவ்வளோ தான், 5 அப்பம் 2 மீன் தான். அதை எடுத்துட்டு வந்து, நாங்க ஐயா என்ன உலகத்துக்கு தான் அனுப்பியிருக்கீங்களே, எனக்கு வழியே ஆயத்தம் பண்ணின யோவான் ஸ்நானகன் அனுப்பின நீர் ஒரு 10,000 கூட இருந்தா என்ன இப்போ அப்படின்னு அவர் கேட்ட. நான் வரதுக்கு வழியே ஆயத்தம் பண்ணியிருக்கீங்க, யோவான் ஸ்நானகன் அனுப்பி இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. இப்போ நான் இங்கே வந்து இத்தனை பேர் சாப்பிடணுமே, எத்தனை தான் இருக்கு, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. யோவான் ஸ்நானகனை அனுப்பி வழியை உண்டாக்கின தேவன் ஒரு 10-15 நிறைய கூட நிறைய ரெடியா என்ன பண்ணிருக்கூடாதா, வச்சிருக்க கூடாதா அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணிருக்கலாம், ஏசப்பா இயேசு கிறிஸ்து தேவனை பிதாவை தேவனை நோக்கி என்ன பண்ணிருக்கலாம், கேட்டுக்கலாம். அவரு சொல்றாங்க, ஐயோ சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க ஐயா, அவங்களை என்ன பண்ணிவிடுங்க, அனுப்பிவிடுங்க, பொழுதோடு போயிட்டு என்ன பண்ணிட்டோம், போய் சேரட்டும் அப்படின்னு. அப்போ சொல்றாரு, சரி நீங்களே சாப்பாடு கொடுங்களேன் அப்படின்னாரு. காமெடி கிமெடியா பண்றீங்க, நாங்களே ஒன்றும் இல்லாமல் தான் உங்ககிட்ட என்ன பண்ணிருக்கிறோம், வந்து சொல்லுக்கிறோம் ஊருக்கு அனுப்பி விடுங்கன்னு. நான் இங்கேருந்து ஊருக்கு போயிட்டு வாங்கின்னு வரதெல்லாம் இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்மக்கிட்ட போதிய பணம் வேற இல்லை, 200 ரூபா தான் இருக்குது. 200 ரூபாய்க்கு எவ்வளோ ரொட்டியை தான் வாங்குறது? இத்தனை ஜனங்க இருக்கிறாங்களே, இவ்வளோ லட்சம் பேர், எப்படி இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு சீஷருங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. போய் பாருங்கடா டே அப்பா, எங்கேயாவது ஏதாவது ஒன்று இருக்கும், போய் என்ன பண்ணுங்க பாருங்க அப்படின்னா. இவங்க பார்க்குறதே இல்லை, அப்படியே சும்மா மேலாகமாக பார்த்துட்டு இல்லை இல்லைன்னு. வீட்டில் கூட சில பிள்ளைங்க பாருங்கள், ஏதாவது ஒன்று எத்தனை சொன்னாக்கா அப்படியே மேலாகமாக பார்த்துட்டு இங்கே இல்லையே இல்லையே என்னென்னு வர்றாங்க. அப்புறம் நம்ம போய்க்கும்போது கண் எங்கே வச்சிருக்கிற, இங்கே தானே இருக்குது, எதிர்க்கவே இருக்குது, இது கூட உனக்கு தெரியலையா? ஃபோனை பார்த்தா தெரியாது, மீனும் முட்டையும் இதெல்லாம் சாப்பிட்டா தான் நல்லா கண்ணு நல்லா தெரியும். சரி, வெரி குட். கேரட்டு சாப்பிட்டா நல்லா கண்ணு தெரியும் பாருங்க. அப்போது இவங்க இயேசு கிறிஸ்து சொல்கிறார், போய் நல்லா போய் என்ன பண்ணி பாருங்க, தேடி பாருங்கப்பா, ஏதாவது ஒன்று கிடைக்கும் பாருங்க அப்படின்னு. போயிட்டு பார்த்துட்டு ஒருத்தனும். அப்புறம் ஒருத்தன் வந்து, தம்பி உனக்கு எப்போ இந்த 5 அப்பம் 2 மீன் கிடச்சிச்சு? எங்கள் அம்மா எனக்கு சுட்டு கொடுத்தாங்க, பலி செலுத்துறதுக்கு நான் எடுத்துன்னு வந்தேன், இங்கே கூட்டம் இவ்வளோ கூடுதுன்னு இங்கே என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன் அப்படின்னு. சரி, இது ஆண்டவருக்கு தேவையா அப்படின்னு, எடுத்துன்னு போங்க கொடுத்துருங்க. அவர்கிட்ட நேரம் அந்த 5 அப்பம் 2 மீன் வருது. எல்லாரும் பார்த்துருக்குறாங்க. பேதுருக்கு சுத்தமாகவே நம்பிக்கையே இல்லவே இல்லை, இவர் என்னதான் பண்ண போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ கூட அவனுக்கு அவ்வளோ வலையை கிளையத்தக்கதான மீன்கள் அவ்வளோ பெருகியும் இவனுக்கு இப்போ என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, என்னதான் பண்ண போகிறாருன்னு. அந்த 5 அப்பம் 2 மீனை எடுத்துன்னு வந்து நேராக எடுத்துன்னு போய் வச்சுட்டு, இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் நான் என்ன பண்ணுறேன், ஆசீர்வதிக்கிறேன். அது அந்த வசனம் எடுத்து பாருங்க. அவர் என்ன சொல்கிறார், மத்தேயு 15:36. மத்தேயு 15:36. 7 அப்பங்களையும் என்ன பண்ணுறாரா? மத்தேயு இருங்க நான் எடுத்துக்கிறேன். மத்தேயு 15:36. ஸோ ஓகே, 5 அப்பம் 2 மீனில் இங்கே 7 அப்பம் வருது. வெரி குட். மத்தேயு 15:36. அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் இருக்கா பாரு, அதில் ஸ்தோத்திரம் பண்ணின்னு வருதா பாருங்க. அதில் வந்து ஆசீர்வதித்துன்னு வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் மொபைல் அதில் பைபிள் கேட்வேல போய் பார்த்துப்பாங்க.
பைபிள் கேட்வேல மத்தேயு 15:36. என்னம்மா போட்டிருக்க இங்கே பாருங்க, மத்தேயு 15:36. ஃப்ரம் த நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் ரீட்ஸ், அண்ட் he took the 7 loaves. 7 loavesனா 7 அப்பங்கள், and the fish மீன்கள், and gave thanks. என்ன சொல்றாரு? தமிழ் எப்படி வருது? தமிழ் எப்படி வருது படிங்க. தமிழ்ல ஸ்தோத்திரம் பண்ணி அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து என்ன பண்றாராம்? ஸ்தோத்திரம் பண்றாராம். இங்கிலீஷ்ல என்ன வருது? தேங்க்ஸ்னு வருது. அப்ப என்ன சொல்றாரு? நன்றி சொல்றாரு. ஸ்தோத்திரம் பண்ணினா ஏதோ ஸ்தோத்திரம் பண்ற, ஸ்தோத்திரம் இல்ல, ஸ்தோத்திரம்னா நன்றின்னு அர்த்தம். அப்ப அந்த 7 அப்பங்களையும் அந்த சில மீன்களையும் தான் எடுத்து என்ன சொல்றாரு? இதை கொடுத்தீங்களே, இதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு என்ன ஆகலாம்? பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறையா எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராக இருந்தார்கள். அதுக்கு முன்னாடி 5 அப்போ 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டாங்க. இங்க 4000 பேர் என்ன பண்றாங்க? சாப்பிட்றாங்க. என்ன சொல்றேன்? கொஞ்சம் இருக்கிறத எடுத்து என்ன சொல்றாரு? நன்றி சொல்றாரு. சொல்லுங்க. வீட்டில் கொஞ்சம் தான் இருக்குன்னா அதை வச்சுட்டு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். இது என்ன பத்தம் அப்படி என்ன பண்ணக்கூடாது, அது சொல்லாதீங்க. இதை நான் ஆசீர்வதிக்கிறேன். வீட்டில் பணப்பெட்டி, கல்லா பெட்டி, தங்க பெட்டி ஏதோ சேர்த்து அதுக்கு ஒரு பாக்ஸ் என்ன பண்ணியிருப்பீங்க? வச்சிருப்பீங்க. வச்சிருந்தையா முன்ன, இப்போ அதெல்லாம் இல்லையா? தேடி கண்டுபிடிங்க. அந்த பாக்ஸ் எல்லாம் எங்கே போட்டிங்கன்னு நான் சொல்கிறத அப்படியே செய்யுங்க. ஆற்றுக்கு வானா என்ன பண்ணிடணும்? வந்துடணும். எப்படி சாப்பிட்றதுலாம் என்ன பண்ணக்கூடாது? அது காக்கா வந்துடும் எப்படி இருந்தாலும். என்னை பின்பற்றி வானா என்ன பண்ணிடணும்? வந்துடணும். பொழப்புக்கு என்ன பண்ணுறதுலாம் என்ன பண்ணக்கூடாது? யோசிக்கக்கூடாது. 3 வேளையும் சாப்பாடு எல்லாருக்குமே உண்டு. சீஷர்களுக்கு எல்லாமே இருக்குது. அப்போது நீங்கள் வீட்டுக்கு போனதும் எதெல்லாம் காலியாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அது இடத்துல இருந்த இடத்துல என்ன பண்ணுங்க? வையுங்க. வச்சுட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த கொஞ்சம் 1 ரூபா 2 ரூபா அது இருந்தால் கூட கையை வச்சு என்ன பண்ணுங்க? நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த காசை தந்தீரே, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அதை ஆசீர்வதிங்க. என்னுடைய களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த டப்பாவை நான் என்ன பண்ணுறேன்? ஆசீர்வதிக்கிறேன், நிரம்பி வழிவதாக. ஹலோ, இதை நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நாளுக்கு நாள் உங்களுக்குள்ளே என்ன செய்யணுங்கிறத கர்த்தர் பேசுவார். அப்படி பேசும் பொழுது அதை நீங்கள் செய்யும் பொழுது அதில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் பர்ஸ் இருந்தால் பர்ஸை பார்த்து ஆசீர்வதிக்க சொல்லுங்கள். மணி பர்ஸ் இருந்தால் மணி பர்ஸை பார்த்து பேசுங்க. கொஞ்சத்துக்கு பார்த்து என்ன சொல்லுங்கள்? கொஞ்சத்தை பார்த்து நன்றி சொல்லு, தப்பாமல் கொடுப்பார், கொண்டாடு. மகளே பயம் வேண்டாம், மகளே மகிழ்ந்து களிக்கூறு, பயம் வேண்டாம், மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் என்ன பண்ணிடுவார்? செய்திடுவார். அல்லேலூயா. அதனால் இப்போ மறுபடியும் மீண்டும் அதே இடத்திற்கு திருப்புவார். ஹலோ, மீண்டும் அதே இடத்திற்கு திரும்ப வைப்பார். மீண்டும் நிலை நிறுத்துவார். மீண்டும் நிரப்புவார். அல்லேலூயா. எரேமியா எடுத்துக்கோங்க. எரேமியா 30ஆம் அதிகாரம். எரேமியா 30, நான் 12லேருந்து வாசிக்கிறேன். 19ஆம் வசனம் பாருங்க. எரேமியா 30:19. எரேமியா 30:19. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும்
ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. 20 அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். ஹலோ, இதுதான் சொன்ன, மீண்டும் கரெக்டாக இருப்பாங்கன்னு. மீண்டும் அது சேர்க்கப்படும், மீண்டும் நிலைநிறுத்தப்படும். எதை வசனத்தை அடிப்படையாக சொல்கிறேன்? இந்த 20ஆம் வசனத்தை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்களாம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இதுக்கெல்லாம் என்ன விசில் பறக்கணும் தெரியுமா சொன்னதுக்கு? உங்கள் பிள்ளைங்க முன்போல இருப்பாங்களாமா? சரி, இருந்துட்டு முதல்லாம் கரெக்டாக சொல்கிற மாதிரிலாம் நடந்தாயா, எல்லாம் பண்ணாயா, கேட்டாயா? இப்போ வர வர இதுதானே கேட்டுனுக்கிறீங்க, இதுதானே பார்த்துனுக்கிறீங்க. இப்போ இங்கே வசனத்தை சொல்கிறேன், ஆளையா உங்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், உங்கள் களஞ்சியம் முன் போல இருக்கும். நீங்கள் முன்னாடி எப்படி வாழ்ந்தீர்களோ திரும்பவும் அதை நான் கொண்டு வருவேங்கிறார். அல்லேலூயா. நான் இந்த வாக்குத்தத்தம்லாம் வந்து புது மாசத்தினால புதிய வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படிங்கிற மைண்டில் எனக்கு கிடையவே கிடையாது. அதனால நான் வந்து இந்த வாக்குத்தத்த ஆராதனை என்ன பண்ணுறதில்ல, வைக்கிறதில்ல. அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வைப்பாங்க. மாதம் 1ஆம் தேதி ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுக்குறார், இந்த வாக்குத்தத்தை கொடுக்குறார். நான் அந்த மீட்டிங் என்ன பண்ணுறதில்ல, வைக்கிறதில்ல. நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, ஏற்கனவே கொடுத்த வாக்குத்தத்துக்கு முதல்ல நன்றி சொல்லலான்ட்டு இந்த மீட்டிங் வச்சிட்டேன். ஏற்கனவே நிறைய என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு பேசி கொடுத்துருக்கிறாரு. அதற்கு நாம் என்ன பண்ணுவோம், நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, ஏற்கனவே எவ்வளோ எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க, அது நிறைவேறுகிறதுக்காக உமக்கு நன்றி, அது என் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறபடினால உமக்கு நன்றி. அப்படி நான் வச்சதுனால தான் இப்போ திடீர்னு இது வருது, முன் போல் இருப்பார்கள். இதுவே வாக்குத்தத்தமாகும், இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தங்கள். நன்றி சொல்ல வைக்கும் போது அவர் ஒரு புதிய காரியத்தை வைக்கிறாரு. என்னுடைய விஷயம் சொல்லுங்க, என் விஷயம் முன்ன இருந்த மாதிரியே திரும்பவும் இருக்கும். முன்னெல்லாம் நாங்கள் அப்படி இருந்தோம்யா, அது திரும்ப கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு வாய்க்க செய்வார். அது இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு திரும்ப முன் போல இருக்கிறது இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. திரும்ப உங்கள் வாழ்க்கை முன் போல இருக்கிறது இன்றையிலிருந்து அது ஸ்டார்ட் ஆகுறது. அடுத்த 3 மாதத்திற்கு நீங்கள் தொடர்ந்து விடாமல் வந்துடுங்க. ஒன்று மார்னிங்காவது வந்துடுங்க, இல்லை ஈவினிங்காவது வந்துடுங்க. இல்லை நாங்கள் மார்னிங்கும் வருவோம் ஈவினிங்கும் விடாமல் வருவோம்னாலும் வெரி குட். இதோ சீக்கிரத்தில் நீங்கள் முன் போல இருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். சரி, இங்கே ஒன்று பார்த்தோம் இல்லையா, இது எதுக்காக சொன்னேன்? 19 அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும். எப்பவும் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், எப்பவும் களஞ்சியம் முன்போல இருக்கும், எப்பவும் ஹெல்த் முன்போல இருக்கும். என் வயது திரும்ப அதுக்கு ரிலேட்டடான வசனம் தான் இதுவே. திரும்பவும் 16 வயசுக்கான அழகு எப்போ வரும், திரும்ப அந்த ஏஜுக்கான ஸ்ட்ரென்த் எப்போ வரும், திரும்ப 30 வயசுல இருக்கிற ஸ்ட்ரென்த் எப்போ வரும்? ஹலோ கேளுங்க பக்கத்தில், எப்போ வரும்? 19 அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமோ ஆடல் பாடல் சத்தமும். இங்கே வந்து ஃபெவிகால் போட்டு கம் போட்டு ஓட்டின மாதிரி அம்முன்னு இருந்தேன்னா எப்படி வரும் கேளு. இப்போ எப்படி வரும் கேளு, எப்படி வரும்? முதல்ல எப்போ வரும்னு கேட்டீங்க, இப்போ வாயை போட்டு கம்முன்னு பிளாஸ்டிக் போட்டு ஒட்டுன மாதிரி உட்காந்துருந்தா எப்படி வரும்? ஞானம் எப்படி வரும்? ஞானமும் தான் வரும். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும். ஸ்தோத்திரம்னா என்ன சொன்னேன்? இது கூட இங்கிலீஷில் போடுமா, இந்த வசனம் இங்கிலீஷில் போட்டு ஸ்தோத்திரத்துக்கு என்ன வருது பார். எரேமியா 30:19
describes a future restoration. அதாவது ஃபியூச்சர் ரெஸ்டோரேஷன், இனிமே நடக்க போகிறத அதை இப்போவே அப்படியே நிலைநிறுத்திடுவாராம். எதிர்காலத்தை திரும்பவும் நிலைநிறுத்துகிறவர் இருக்கிறார். ஃபியூச்சர் ரெஸ்டோரேஷன் வேர் ஜாய் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் வில் பி abundant and the people will be multiplied, honored and not diminished. மறைஞ்சே என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. எப்போ அவைகளிருந்து ஸ்தோத்திர பலியும் தேங்க்ஸ் கிவிங்கும் ஆடல் பாடல், அதுக்கு என்ன போட்டிருக்கீங்க, ஜாய். சொல்லுங்க, ஹாப்பின்னு போடல. ஹாப்பின்னு போட்டா இப்போ சண்டை போட்டது அதுக்கும் வந்து தூங்கி இருக்கணும், இல்லை உம்முன்னு இருந்திருக்கணும் இப்போ இருக்கிற மத்தியில், சூழ்நிலை மத்தியில். ஆனால் ஹாப்பி இல்லை உங்களுக்கு, ஜாய். நடந்தா என்ன, நடக்க கட்டியா என்ன, திட்டினா என்ன, திட்டா கட்டினா என்ன, உட்காந்தா என்ன, உட்காரா கட்டி என்ன, படுத்தா என்ன, படுக்கா கட்டி என்ன, இருந்தா என்ன, இல்லா கட்டி என்ன. யார் இருந்தாலும் இல்லைனாலும் என் கூட எங்கள் அப்பா என் கூட இருக்கிறார். உண்மையில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான். உங்களோடு கூட அப்பா இருக்கிறார். ஸோ ஜாய். சொல்லுங்க. இப்போ யார் முன்போல் இருப்பார்கள்? நீங்க உங்க பிள்ளைங்க முன்போல் இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்குரியது எல்லாமே முன்போல திரும்ப என்ன பண்ணும், நிலை வரப்படும். எப்போ வரும்? அவைகளில் இருந்து நன்றி என்ன பண்ணணுமா, சொல்லணுமா, நன்றி வரணும். ஆடல் பாடல் சத்தமும் என்ன பண்ணும், புறப்படும். அப்ப அவர்கள் என்ன பண்றாராம், வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை, மங்கி எரிவதே இல்லையா. அப்படியே சுடரொளி பிரகாசம் மாதிரி எரிந்து கொண்டு இருப்பீர்களாம். ஹலோ, அவைகளில் இருந்து ஸ்தோத்திர பலி. சொல்லுங்க, எவைகளில் இருந்து ஸ்தோத்திர பலி எது எடுக்கும்? அவைகள்ட்டு இப்போ அந்த அக்னினை மாதிரி என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு, அவைகளில் இருந்து. அப்போ 12ஆம் வசனம் பாருங்க, 30:12 இப்போ புரியும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் என்ன சொல்றார், என்ன சொல்றார் கர்த்தர்? உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்குது. அவரே சொல்றாரு, உன்னை பத்தி எனக்கு தெரியும், உன் புண்ணு இன்னும் என்ன ஆகல, ஆறல, உன்னுடைய காயம் இன்னும் எப்படி இருக்கு, கொடிதாய் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவர் இல்லப்பா, யாரும் இல்லப்பா, எனக்கு தெரியும். உன் மனதின் காயத்தை ஆற்ற யாரும் இல்லை. ஒன்று புதுசாக உன்னை சமாதானப்படுத்தி உனக்கு ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் யாருமே, எல்லாம் அவருக்கு என்ன பண்ணுது தெரியுது. கர்த்தர் உங்களுக்கு போட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. எல்லாம் எங்கே, எல்லாம் எத்தனையோ டாக்டர் ஏறி பார்த்துட்டு, ஆனாலும் மருந்து மாத்திரை இல்லை, ஔஷதங்களும் இல்லை. உன் நேசர்னா என்ன அப்படின்னா, உங்களை நேசிக்கிறவங்க யாவரும் உன்னை மறந்தார்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் யாவரும் உன்னை மறந்தார்கள். அவர்கள் உன்னை தேடார்கள். நீ கேடு கெட்டு போனா என்ன சார், யார் கவலைப்பட்டா? உன்னை என்ன பண்ண மாட்டாங்க, தேட மாட்டாங்க. திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தம், ஏன்னா இது ஒரு பாயிண்ட், நீ அந்த தப்பு பண்ண, நீ இந்த தப்பு பண்ண, உன் திரளான அக்கிரமத்தின் நிமித்தம், உன் பாவங்கள் பலத்து போனதின் நிமித்தமும், சத்துரு வெற்றும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை என்ன பண்ணேன், இங்க எரேமியா இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கா அப்படி என்ன பண்ணிட்டாரு, எழுதிட்டாரு. பட் அவங்க பண்ண தப்புல அவங்களுடைய காரியங்கள்ல சுகமாகாதனால அவங்களே வர வச்ச தண்டனை. பட் கர்த்தர் மேல என்ன ஆயிடுச்சு, பழி வந்துருச்சு. கர்த்தர் மேல பழி வந்தாக்கா இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கதை? இந்த பார்வோன் அம்மா இந்த மகனுக்கு காசு அனுப்புறது, அவங்க அன்பால தான் அனுப்புறாங்க. ஆனா மகனுடைய இறுதி என்ன ஆயிடுச்சு, கடினப்பட்டு அம்மா மன்னிச்சிட்டாங்க, காசு அனுப்புறாங்க, இருந்தாலும் நம்ம ஜாலியாக என்ன பண்ணிக்கலாம், செலவு பண்ணிடலாம், இருந்துடலாம் அப்படின்னு அவன் மனசு என்ன ஆயிடுச்சு, கடினமாயிருச்சு. ஆனால் அம்மா எதுக்கு தான் அனுப்பியிருக்கிறாங்க, படிக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. அப்போ அம்மா மேலே தப்பு இல்லை, அவன் அந்த மன்னிப்பை அவன் தவறாக பயன்படுத்தி கொண்டான். அப்போ இங்கே அது சொல்றாரு, உன்னை தண்டித்தேன், உன் நொறுக்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன்.
எப்பா உன் நொறுங்குதல் உன் வேதனை நிமித்தம் நீ என்ன பண்ணாத, கூக்குரல் இடாத. திரளான உன் அக்கிரமத்து நிமித்தம் பலத்து போன உன் பாவங்கள் நிமித்தம் இப்படி உனக்கு செய்தேன். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை திட்டுறவங்க நல்லா திட்டு வாங்குவாங்க. நெக்ஸ்ட் என்ன, உன் சத்துருக்கள் எல்லாரும் ஜெயில புஷ்டு போயிடுவாங்க. அப்படிதான் சொல்றாரு. உன்னை திட்டுறவங்க என்ன ஆவாங்க, அவங்க வேற யாருன்னா திட்டு என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க. உன்னை பகைச்சவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. சொல்லுங்க, வாயுது அவ்வளோ நல்ல குணம் போல நமக்கு, அப்படிலாம் போகக்கூடாது ஐயா அப்படி, பரவாயில்ல வாழ்ந்துட்டு போட்டோம். கர்த்தர் ஜெயிலுக்கு அனுப்பினாலும் நீங்க அனுப்ப மாட்டீங்க போலையா. உங்கள் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு உன்னை சூறையாடுகிறவர்கள் குடுன்னு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாயா. உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாட உங்ககிட்ட சுரண்டுறவங்க அவங்ககிட்ட சுரண்டின்னு போயிடுவாங்க, சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் அவங்கெல்லாம் உன்னை என்ன பண்ணிட்டாங்களாம், நீ ஒதுக்கப்பட்டவள், நீ தள்ளுண்டவள். அவளை எதுக்கு சேர்க்குற, நம்ம பிளான் பண்ணால் மட்டும் போதும், அவளை என்ன கேட்கறதுக்கு, நம்ம சொன்னால் ஓகே அவ்வளோதான். அதனால் கூட்டத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, சேர்த்துக்கவே மாட்டாங்க. அவங்களே ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, டெசிஷன் எடுத்துக்குவாங்க. நம்மளை ஒரு இது கூட என்ன பண்ண மாட்டாங்க, நான் எதுக்கு சார் உன்னை கேட்கணும், நான் எதுக்கு உன்னை கேட்கணும், எனக்கு 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 இருக்கு, அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் உன்னை ஒன்று கேட்கணும்னு அவசியம். அப்போ நம்மளை என்ன பண்ணுறாங்க, தள்ளி விடுகிறார்கள். அப்போ எனக்கு பேர் என்னது சொல்லுங்க, எனக்கு பேர் தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், வேண்டாம் என்று தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். உன்னை அப்படி என்ன பண்ணுறாங்களாம், பேரிடப்பட்டபடியால் உனக்கு அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கப்பா, பேர் வச்சிட்டாங்கப்பா. நான் உனக்கு சொல்ல மாட்டேன்ப்பா, நான் உனக்கு எதுவும் என்ன பண்ண போகிறதில்ல, சொல்ல போகிறதில்ல. நான் ஏன் உனக்கு சொல்லிட்டு செய்யணும், இது அவனுக்கு அவசியமா, அப்படி ஒன்று எனக்கு அவசியம் இல்லை. அதனால் நீ இதெல்லாம் என்ன பண்ணாத, கண்டுக்காத. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளை தள்ளி வைக்கிறாங்க, எதையும் நம்மளுக்கு ஒரு டெசிஷன் எடுக்க விட மாட்டாங்க. அவர் பண்ணிட்டு போகிறாரு, அவங்க காரியம் அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, நீ உனக்கு என்ன. அப்போ ஓகே, அதுலேருந்து நமக்கு இப்போ எதுவும் இல்லை, இப்போ பங்கு இல்லை. அப்போ தள்ளப்பட்டவன் உனக்கு என்ன பண்ணிட்டாங்க, பேர் வச்சுட்டாங்க. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, யாருக்கு ஆரோக்கியம் வர பண்ணுறாராம், ஏன் உங்களை தள்ளுறாங்க, அவங்க கரெக்டாக இருக்கிறதுனால தான் உன்னை தள்ளுறாங்க. ஒன்று அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க, அவங்க பார்வைக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க, கரெக்டாக இருக்கிறாங்க, அதனால உன்னை என்ன பண்ணுறாங்க, தள்ளிடுறாங்க. இன்னொரு விஷயம், நீ ரொம்ப கரெக்டாக இருக்கிறதுனால உன்னை தள்ளிடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய மைண்டெல்லாம் வேற, தாஜா பண்ணுற மைண்ட் அவங்களுக்கு. நம்ம கரெக்டாக இருக்கும் போது என்ன ஆயிடுது, ஒத்து செட் ஆகாது. ஸோ ரெண்டு விஷயம், ஒன்று அவங்க கரெக்டாக இருக்காங்க, நீங்கள் கரெக்டாக இல்லை, அதனால என்ன பண்ணிட்டாங்க, தள்ளிட்டாங்க. இன்னொரு விஷயம், அவங்க கரெக்டாக இல்லை, நாம் கரெக்டாக இருக்கிறோம், அதனால என்ன பண்ணுறோம், தள்ளி என்ன பண்ணுறோம், எப்படியோ தள்ளப்பட்டோம். அது ஒன்று, எப்படியோ தள்ளப்படுறோம், ஒதுக்கப்படுறோம், செலுக்கிறோம். இப்படி உனக்கு பேர் என்ன இருக்கு வந்திருக்கிறது. ஆனால் நான் அவங்களுக்கு இல்லை, உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பேன். அந்த காமெடி இருக்கும். ஏற்கனவே ஒரு இடத்துல நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல இன்னொருத்தவங்க வராங்கன்னா அவங்க தான் என்னுடைய காரியங்களுக்கு சேர்ந்தவர்கள், அவங்கள தான் நான் என்ன பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நான் இந்த வீட்டில் குடியிருக்கிறேன், ஒரு ரூமில் நான் குடியிருக்கிறேன். இப்போ 2 பேர் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறாங்க, வராங்க அப்படின்னா அவங்க தான் என்னுடைய ரூம்மேட். நான் அவங்கள என்ன பண்ணுறேன், சேர்த்துக்கிறேன். அப்போ நான் வந்து இந்த ரூமில் இருக்கிறேன், இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ அவங்கள என்ன பண்ணுறேன், போக சொல்கிறேன் வேண்டான்னு, ஏன்னா நான் இங்கே இருக்கிறேன். இப்போ அவங்க வந்துட்டு இப்போ என்ன போக சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன அர்த்தம், அப்போ என்னை தள்ளுறாங்கன்னு அர்த்தம்.
அந்த ஒரு இடத்துல இருந்து யார் வெளியே வராங்களோ அவங்க தள்ளப்படுறாங்க. ஒரு இடத்துல இருந்து யார் வெளியே வராங்களோ அவங்க என்ன ஆகுறாங்க? தள்ளப்படுறாங்க. அப்படி தள்ளப்படுறவங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்றேன். அதுக்கு முன்னாடி சொல்றார், ஓகேப்பா நீ அக்கிரமக்காரன் தான், உன் பாவம் ரொம்ப பலத்து இருக்குதான், நீ தள்ளப்பட்டவள்னு பேர் என்ன பண்ணியிருக்கிற? வாங்கியிருக்கிற. ஆனா நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலோ, உங்க பையன் சொல்லுவான்னு போட்டிருக்கா? உங்க மருமக மாப்பிள்ளை அவன் அந்த இது மாமா சின்ன இவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, அவங்க எல்லாம் யாரும் உன்னை காயத்தை ஆற்ற மாட்டாங்க, மருந்து மாத்திரை வாங்கி என்ன பண்ண மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் நானே உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களை கட்டுவேன் என்று நான் கர்த்தர் சொல்லுகிறேன்ங்கிறாரு. ஹலோ, மறுபடியும் 18 அவருக்கு இன்னும் நிறைய கொடுக்கணும் தான் ஆசை. இது மட்டும் இல்ல, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன், நகரம் தன் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். ஹலோ, அரண்மனை முன் போல, அதுதான் சொல்றது, முன் போல திரும்பவும் உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும், முன் போல திரும்பவும் உங்கள் களஞ்சியம் நிரம்பும், முன் போல இருந்த வாழ்க்கை திரும்பவும் நிலைநிறுத்தப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அரண்மனை முன் போல கட்டப்படும். அவைகளிலிருந்து இப்ப யாரு தள்ளப்பட்டவங்க அது திரும்ப எழுந்து நிற்கும் பொழுது அதுலேருந்து நன்றி சத்தம் பண்ணுமா வருமா, ஆடல் பாடல் சத்தம் புறப்படும். அப்படி இதெல்லாம் பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் இல்லையா? இப்போவே நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆடல் பாடல் சத்தமும் துணிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். இந்த வார்த்தையில சொல்லிட்டாரு, நான் உன்னை காயங்களை ஆற்றுவேன், உன்னை ஆரோக்கியத்தை என்ன பண்ணுவேன்? வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய வாழ்க்கை திரும்ப முன் போல என்ன பண்ணப்படும்? கட்டப்படும், அமைக்கப்படும் அப்படின்னு. இப்போ நீங்க உங்க வாயிலிருந்து என்ன வருது? நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதோடு சொல்கிறோம் நன்றி, உமக்கு நன்றி, முழு நினைவுடன் சொல்கிறோம் நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். ஏன்? முன் போல திரும்ப கட்டப்படுதான். இப்ப நன்றியும் ஆடலின் பாடலின் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லுங்க. இங்கதான் மூணு பேருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹலோ, ஸோ அதை நினைச்சு நீங்க என்ன பண்ணுங்க? சந்தோஷப்படுங்க. அப்படி உங்கள் வாயிலிருந்து புறப்படும் பொழுது உங்களை வர்த்திக்க பண்ணுகிறார். நீங்கள் குறுகி போவதில்லை, உங்களை மகிமைப்படுத்துவார், நீங்கள் சிறுமைப்படுவது இல்லை. கிட்டத்தட்ட 20 வசனம் எழுதிட்டு வந்திருக்கேன். நான் 2 வசனம் தான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு சொல்ல டைம் இல்லை. நான் அடுத்த தேங்க்ஸ் கிவிங்கில் ஒரு சில வசனங்களை என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். நன்றி செலுத்துவதின் மகிமை என்ன, நன்றி நீங்கள் செலுத்தும் போது உங்களுக்கு என்ன நடக்குது, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. சரி, தொடர்ந்து நாம் பார்ப்போம். இப்பொழுது அவர் செய்த நன்மைகளை சொல்லி நாம் என்ன பண்ணுவோம்? விவரித்து சொல்லுவோம். வாங்க, சாட்சிகளை சொல்ல வாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் விஸ்வா போன வருஷம் ஐடிஐ முடிச்சுட்டு வந்தான். உடனே அவனுக்கு வேலை கிடச்சிச்சு சாம்சங் கம்பெனியில். அதில் ஃபஸ்ட்டு எங்கள் ஊர்லேருந்து ஃபஸ்ட்டு படிக்காத பசங்க தான் போனாங்க கான்ட்ராக்ட் மூலயமா. போனவங்க எல்லாமே ஒரு வாரத்திலே நின்ட்டாங்க. ஆனால் விஸ்வாவும் அவன் ஃப்ரெண்டு 2 பேர் படிச்சிருந்ததுனால 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க.
அதுலேயும் வந்து அவன் ஃப்ரெண்டு 2 மாதம் தான் செஞ்சான், மறு மாதமே நின்றுட்டான். என்னான்னு கேட்டாக்கா அவனால் நின்று வேலை செய்ய முடியல, கால் வீங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஸ்வா மட்டும் கடவுள் 1 வருஷமாக வழி நடத்தி நைட் ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட்டு, எல்லா ஷிஃப்ட்டுக்கும் போயிட்டு, ஆனால் 3 நாள் தான் லீவ் போட்டான். அந்த 1 வருஷத்தில் கடவுள் விஸ்வா கூட இருந்து பெரிய காரியத்தை செய்தார். அந்த கம்பெனியை வந்து கடவுள் ஆசீர்வதிக்கணும். ஆனால் 30ஆம் தேதியே சேலரி போட்டுருவாங்க. 1ஆம் தேதியெல்லாம் காசு எங்ககிட்ட எடுத்து வந்து கொடுத்துருவான். ஒரே 1 ரூபா கூட எடுக்க மாட்டான். அப்படியே சம்பளத்தை வாங்கிறது அப்படியே தந்து அப்படியே புது நோட்டு பார்க்குறதுக்கே ஒரு ஆசையாக இருக்கும். மாதம் லாஸ்ட்லேயும் பணம் இல்லாமல் போயிடாது, ஃபஸ்ட்லேயும் பணம் இல்லாமல் அப்படியே நம்மக்கிட்ட பணம் இல்லையே, 30ஆம் தேதி ஆயிடுச்சே அப்படின்னு நான் வருத்தப்பட மாட்டேன். 1ஆம் தேதி ஆயிடுச்சே பணம் இல்லையேன்னு வருத்தப்பட மாட்டேன். கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து சேலரி போட்டுருவாங்க. அவ்வளோ நல்ல கம்பெனி. 1 வருஷமாக கடவுள் அவங்க கூட இருந்து வருகையிலும் போகையிலும் வழி நடத்தி நல்ல ஒரு பேர் கொடுக்க மாட்டி கடவுள் கிருபை செஞ்சார். ஆனால் வந்து இப்போ அந்த 1 வருஷம் முடிஞ்சிட்டு அவங்களே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்புகிறப்போ ஒரு கேஸ் அடுப்பு 3 இது இருக்கிற மாதிரி ஒரு கேஸ் அடுப்பு, அப்புறமா வந்து டேபு 12,000 ரூபாயில் ஒரு டேபு, ஃபோன் மாதிரி தான் இருக்கும், நல்லா பெருசாக இருக்குது. அந்த டேபு கொடுத்து நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து விஸ்வா வந்து சரிப்பா உனக்கு முடிஞ்சால் நாங்கள் கூப்பிடுறோம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு எதனா ஜாப் கிடைச்சா போயிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நல்ல பேரோட கடவுள் அமைச்சார். கடவுள் அவன் கூட இருந்து வழி நடத்துனதுக்காக கடவுளுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் வந்து என்னோடய வேலை வந்து 5ஆம் தேதியே முடிஞ்சிச்சு. அப்புறம் 5ஆம் தேதி முடிஞ்சிட்டு உடனே சரி என்ன பண்ணுறது, மறுபடியும் அந்த லேசிங் போடுற வேலை தான் இருக்குது எஸ்அப்பா அப்படின்ட்டு எல்லோரும் பேசின்னு ஒரு 10 நாள் ஒரே புலம்பினே இருந்தோம். சரி என்ன பண்ணுறது வேறு கம்பெனினா போகலாமா, இல்லை சரி நம்ம வேலை எப்போ வருது அப்போ வேலைக்கு வரலாமா, ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு எல்லாம் பேசின்னு இருக்கிறப்போ கடவுள் வந்து வார்த்தையின் மூலமாக நம்ம பாஸ்டர் மூலியமாக பேசினார். சர்ச்சுக்கு வரப்போ ஆமேன்னு சொல்கிறீங்க, அலேலியா சொல்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஆமேன்னு சொல்கிறீங்க. அப்புறம் பார்த்தா கம்பெனிக்கு போனவொடனே புலம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் பேசுகிறீங்க. ஏன் நான் வந்து உங்களை வழி நடத்துறது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, ஏன் அதை நன்றியை மறந்துட்டு தப்பாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு கடவுள் வந்து அந்த உணர்த்தினார். அப்போ வந்து நான் நினச்சிக்கினேன், யோபு வந்து சொல்லுவான் பாரு, நான் வந்து என் கையால் வாயை பொத்திக்கிறேன், நான் பேசுனது தப்புன்னு. அப்புறம் அந்த மாதிரி நான் வந்து யோசித்தேன், ஏசப்பா நான் சொன்னது தப்பு, அந்த வேலை தெரிஞ்சாலும் தெரியலனா இனிமேல் நான் வேலை விட்டே நிற்க மாட்டேன், நீங்கள் எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க அந்த வேலை செய்யறதுக்கான அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 1 மாதமாக நான் அந்த வேலை தான் செஞ்சுக்கிறேன். கடவுள் எனக்கு ஞானத்தை கொடுத்து அந்த வேலை செய்ய வச்சுருக்கிறாரு. போன வாரம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை. எப்பவுமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் 2 வருஷம் ஆகுது, ஹாஸ்பிட்டலுக்கே போகிறதில்ல. ஏன்னா கடவுள் வந்து அந்தளவுக்கு என்னை வழி நடத்தி கொண்டு வராரு. போன வாரம் வந்து ஒரு நாள் அப்படியே ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு அங்கே வேலை செய்கிறதுலையே. சரி அன்றைக்கி டீ டைம் லஞ்ச் டைம் அப்படியே சாப்பிட்டு டேப்லெட் போட்டு படுத்துக்கினேன். ஆனால் வீட்டுக்கு வந்தவொடனே ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. சரி வந்தவொடனே கார்த்தி டீ கொடுத்தான். சரி டீ குடிச்சிட்டு சரி படுத்துக்கலாமா சமையல் பண்ணலாமான்னு யோசிச்சுங்கிறப்போ என்னால் ஒன்றுமே முடியல. சரி நான் போயிட்டு கம்முன்னு படுத்துக்கினேன். படுத்துன பிறகு அப்போ சொல்கிறேன், நான் ஏன் என்னை பலவீனமே ஏன் என்னை கஷ்டப்படுத்துகிற, நான் வந்து நீதிமானு, நீ எல்லாம் என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவரை நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட்ஷீட் போத்தின்னு பத்துக்கினேன். கரெக்டாக 1 hour படுத்தேன். 1 hour படுத்துட்டு சரி காலையிலே ஜான்சிமா நிறைய துணி துவைச்சி போட்டு போயிடுச்சு. அவங்க வரப்போ அவங்க எந்த டயர்டில் வருவாங்கன்னு தெரியாது. சார் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலை செய்யலான்னு அப்போ தான் ஏந்து நிற்கிறேன். கரெக்டாக நம்ம பாஸ்டர் வீட்டுக்கு வராரு. அப்புறம் எனக்கு அழ வந்துடுச்சு. பார்த்தோன்னே நான் அப்போ என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. கார்த்தி வந்து அம்மா அண்ணன் வராருமான்னு கதவு தரகிறேன். எனக்கு அடத்தான் வருது. ஆனால் சரி எப்படி நான் அழ விட்டு நான் அப்படியே அடைக்கணும். வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னா, உடம்பு சரியில்லைப்பா ரொம்ப பலவீனமாக இருக்குதுன்னு. சரி நம்ம டிஃபன் வாங்கின்னு வரேன்னாரு. இல்லைப்பா வேணாம், நான் மாவு எடுத்து வெளியே வச்சுட்டு இருக்கிறேன், நான் செஞ்சுருக்கிறேன்ப்பா. அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு போனார். அந்த பலவீனம் அப்படியே போயிடுச்சு அப்போவே வெளியே. அதுக்கப்புறம் போய் நான் பருப்பு ஊற வச்சு கரெக்டாக 8:45 டைமு பருப்பு ஊற வச்சு சாம்பார் வச்சுட்டு பாதி சாமான் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் பாப்பாவே வந்துச்சு. என்னம்மா ஒரு மாதிரியாக இருக்கிறேன்னு கேச்சு. இல்லைம்மா குளிர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா. இல்லைம்மா வேணாம்மா, இப்போ தான் அண்ணன் வந்தார் ப்ரேயர் பண்ணிட்டு போனாருமா, நம்ம பாஸ்டர் வந்தார் ப்ரேயர் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் விடுமா நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எந்த சுச்சுவேஷனில் வருவாங்க நான் கஷ்டப்பட்டு இருந்தேன். ஆனால் வந்து நீ தள்ளுமா நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் எந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம வீட்டில் இருந்தோம்னா யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. நம்ம ஆவியானவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னாக்கா
அவர்கிட்ட சொல்லிட்டோம்னாக்கா எந்த விஷயம் அவர் நமக்கு செஞ்சிருவார். அதனால் வந்து நம்ம பையன் செய்வான், புருஷன் செய்வான், அதெல்லாம் நம்ம எந்த விதமே வச்சுக்கூடாது. எந்த விஷயம் ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் ஆவியானவரை நீங்கள் எனக்கு செஞ்சீங்களே அதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நம்ம ஆவியானவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கினாக்கா அந்த விஷயம் உடனே முடிஞ்சிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெரி குட். நெக்ஸ்ட்டு வாங்க வாங்க. தேவனுடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாதாக. இந்த மாதம் ஃபஸ்ட்லேயே ரொம்ப கஷ்டமாச்சு. நிறைய கடன்கள்லாம் கட்டுறதுக்கு நிறைய இருக்குது. கணக்கு போட்டேன். 15,000 கடன் மட்டும், அரிசி கேஸு அப்புறம் லோனு கட்டுறது, இந்த இங்கே நம்ம மீட்டிங் கட்டுறது எல்லாம் கணக்கு போட்டேன். 15,000 ஆச்சு. மல்லிகை சாமான் இல்லாமல் 15,000 ஆச்சு. ஏசாப்பா இந்த மாதம் எனக்கு 15,000 வேணும்பா, நீங்கள் எப்படி தருவீங்க எனக்கு தெரியாதுப்பா. எங்கள் வீட்டுக்கார் வந்து 500 ரூபா, ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் சம்பாதிக்கிறாரு. அது குடும்ப செலவுக்கே எட்டலை. ஆனால் நான் சொன்னேன், ஏசாப்பா எனக்கு இந்த மாதம் 15,000 தேவைப்படுது, நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு கொடுங்கன்னாரு. ஏசாப்பா அந்த 15,000 சந்தித்தார். எல்லா கடனும் அடித்தேன். மல்லிகை சாமானெல்லாம் வாங்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு எல்லா தேவைகளோடு நான் இருக்கிறேன். இது கர்த்தர் செய்ததுக்காக கொடா கொடி நன்றி. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் 7ஆம் மாதம் வந்து ஜுரம் வந்து 7 மாதத்துக்கு எந்த ஜுரம் வரலன்னு சொன்னேன். இப்போ 10 மாதம் ஆயிடுச்சு, எனக்கு எந்த ஜுரம் வந்து வரல. இப்போ 8ஆம் மாதம் மட்டும் சின்ன ஒரு கோல்டு வந்துச்சு. அந்த கோல்டை பார்த்து நான் சொன்னேன், இந்த கோல்டு கூட எனக்கு வரக்கூடாது. நான் நியூ இயர் அன்றைக்கி வந்து ஒரு வருஷமாக எனக்கு எந்த ஜுரம் வரலன்னு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு இன்னும் 10 மாதமாக எந்த ஜுரம் வராமல் பாதுகாத்துச்சு. இந்த ஜுரத்தை பார்த்து நான் சொன்னேன், நான் அந்த ஒரு வருஷமாக நான் சொல்லணும்னு நான் ஏசப்பானை வேண்டிக்கிறேன். அது நிறைவேற்றுவார். வெரி குட் வெரி குட். 7 மாதமாக அவனுக்கு கோல்டு ஃபீவர் எதுவுமே வரல. ஆனால் நிறைய பேர் சொல்கிற கேள்விப்பட்டிருக்கேன், அடிக்கடி இவங்களுக்கு ஃபீவர் வந்துடும் அது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நியூ இயர்லேருந்து அவனுக்கு ஒரு சின்ன ஃபீவர் கோல்டு கூட அவனுக்கு வரலையாம். அது போன மாதம் வந்துச்சு, 8ஆம் மாதம். அது வந்து அவன் சொல்லியிருக்கிறான், நான் நியூ இயருக்கு சாட்சி சொல்லணும், ஒரு வருஷமும் எனக்கு இல்லைன்னு அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டியிருக்கிறான். அது பயந்து ஓடிடுச்சு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வேற யார் இருக்கீங்களா? வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு தைராய்டு 2 வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுன்னு இருந்தேன். போன வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். வந்தே ஆகணும் நாங்கள் டாக்டரு. மாத்திரை சாப்பிடாதுக்கிறமா வந்து செக் பண்ணிக்கோ, இல்லைன்னா அலர்ஜி மாதிரி வந்துடும்னாரு. சரின்ட்டு போனால் அங்கே வந்து ரத்த டெஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு ஆனால் சொல்லினே போனேன், ஏசப்பா எனக்கு அந்த தைராய்டு வேணாம், என்னால் அந்த வலி தாங்க முடியல, எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுவியோ, ஆனால் டாக்டர் வந்து உனக்கு மாத்திரை வேணாம், தைராய்டை இல்லைம்மான்னு சொல்லணும். ஆனால் டாக்டரு அப்படி இருந்தாலும் மாத்திரையில் வந்து சுகமானாலும் என்னால் அந்த பாரத்தை சுமக்க முடியல ஆண்டவரை. மாத்திரை துண்ணதும் காலையிலே தூக்கம் வந்தது, வேலை செய்ய முடியல, அந்த தைராய்டை மாத்திரை போட்டதும் உடம்பு வேறு விட்டுது. அதனால் நீ என்ன பண்ணியோ தெரியாது. அங்கே ரிசல்ட்டு நான் எதுவுமே கேட்க மாட்டேன், நீ தான் டாக்டர் அப்படின்னு சொன்னேன். அங்கே போனால் கரெக்டாக டாக்டர் என்ன சொன்னார், தைராய்டே சுத்தமாக இல்லைம்மா உனக்கு, மாத்திரை 6 மாதத்துக்கு இதோட உனக்கு கிடையாது மாத்திரையே, ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு சாப்பிட்ல மாத்திரை, திருப்பி ஒரு 6 மாதம் டைம் கொடுத்துக்கிறாரு, இதோட நீ 3ஆவது மாதம் வரணுமா ஹாஸ்பிட்டலுக்கு, 3ஆவது மாதம் வந்து செக் பண்ணிக்கோ, அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னாரு. அதோட ஏசப்பா 3ஆவது மாதம் வந்தாலும் எனக்கு அது வானாண்டவர் தான் ஜெபம் பண்ணுங்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மதியானத்துலேருந்து எனக்கு இடுப்பு வலி, ரொம்ப வலி, என்னால் சமாளிக்கவே முடியல. மாடு ஓட்டுன்னு வரத்துக்கு கூட எங்கள் பையன்கிட்ட சொன்னேன், சர்ச்சு இருக்குது மாடாவது ஓட்டணும்டா, சாப்பாடு செய்யணும், என்னால் இடுப்பு வலி தாங்க முடியல அப்படின்னா. மம்மியா நான் குளிச்சுட்டு போய் என்னை மாடு ஓட்டுன்னு வர சொல்கிறேன், நான் மாடே ஓட்டுன்னு வர மாட்டேன், நீயே தான் போய் ஓட்டுன்னு வரணும்னா. சரின்ட்டு கொஞ்ச நேரம் 10 டீ குடிச்சிட்டு, ஏசப்பா எனக்கு அந்த மாடு ஓட்டுன்னு வரத்துக்கு பலத்தை மட்டும் கொடுங்க, என்னால் முடியல சாமி. எங்கள் பாஸ்டப்பா சொல்லுவார்ல அந்த வழியே போ அப்படின்னு. நான் மாடு ஓட்டுன்னு வராங்காட்டியும் எனக்கு அந்த இடுப்பு வலியாக இருக்கக்கூடாது, வீட்டில் வந்து எல்லா வேலையும் செஞ்சிடணும் அப்படின்னா. கரெக்டாக வீட்டுக்கு வரேன், நிஜமாகவே எனக்கு அந்த இடுப்பு வலியாக இல்லை, ஏசப்பா ஆரோக்கியமாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு எழுந்து இதை வந்துனுங்கிறேன் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெரி குட் வெரி குட். வேறு வாங்க வாங்க.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முன்னெல்லாம் என் மகன் ரொம்ப சோகமாகவே இருக்கும், என் பிள்ளைங்களை குறித்து. இப்போ எது சொன்னாலும் சிரிச்சுனே இருக்கிறேன், கம்பெனியில் கூட சிரிச்சுனே இருக்கிறேன். பாஸ்டர் தம்பி சொல்லுவார், நோமார அழுகிற மூஞ்சி இனிமேல் சிரிக்கிற மூஞ்சின்னு. அதுமாதிரி கர்த்தர் என்ன நகைப்பால் நிரப்பிக்கிறாரு. எப்பவுமே நான் சிரிச்சுனே இருக்கிறேன், ஏன்னு எனக்கே தெரில, ஆனால் சிரிச்சுனே இருக்கிறேன். இது கர்த்தர் தான் செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ரொம்ப கொடான கொடி ஸ்தோத்திரம் உண்டாது. வெரி குட், வெரி குட். அது அவருடைய காரியங்களாம் நினச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை குறித்து ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருப்பேன். இப்படி 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 இருக்குன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார், நான் அவருடைய ஃபேஸ் அப்படி எனக்கு அப்படி 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 வரும் காட்சி. எதையாவது ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணும்போது உனக்கு இதுக்கு போய் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், ஃப்ரீயாக விடு அப்படின்னு. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. அவர் இருக்கிறதுக்கு என்னத்துக்கு இதை போய் திங்க் பண்ணிக்கிட்டு போயிட்டு. ஹலோ, ஆமாம், அப்படியே கழுத்து வரைக்கும் வந்து கத்தியை வச்சாலுமே நேராக பார்க்குற போகிறது அவரை தான் பார்க்க போகிறோம். அப்புறம் என்ன இதுக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கிற போது அவர் அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிக்குவார், பார்த்துக்குவார். ஸோ அது உடனே ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடும். இன்னும் நீங்கள் போக போக நீங்கள் அது பேர் ஸ்மைல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சத்தம் போட்டு சிரிக்கவே ஆரம்பிச்சிருவீங்க. உங்களால் சிரிப்பு என்ன பண்ண முடியாது, அடக்க முடியாது. அப்படியே வந்துடும் டக்குன்னு, அது பாட்டுக்கு வந்துடும். நீங்கள் பஸ்ஸில் இருக்கும்போது எதுக்கு நம்ம சிரிக்கிறோன்னு மற்றவங்களுக்கு என்ன பண்ணாது தெரியாது, ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே கிச்சு மூச்சு ஊட்டுனுங்கிறது நமக்கு தான் தெரியும். இதுக்கு போய் இன்னத்துக்கு நீ இப்படி சோகமாக உட்காந்துக்கிற அப்படின்னு ஒரு இருப்பை அப்படி குத்தி விட்டான்னு வச்சுக்க. வீக்னஸ் ஒரு சில பேருக்கு இருக்கும் பாருங்க, அப்படி குத்தினோட சுருக்குன்னா பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி கிச்சு கிச்சுன்னா பண்ணிடுவார். ரொம்ப ரொம்ப ஓவராக ஃபீல் பண்ணிக்கிறேன். என்ன போனுங்கண்ணா ஆண்டு சும்மா இருங்க, ஆண்டு நீங்கள் வேறு, நானும் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், இருந்துக்கிட்டு இருக்கிறேன். ஹலோ, நம்முடைய பிதாவை எப்படி நம்ம எவ்வளோ குடும்பத்தோட ஒருத்தராக நான் இணைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அவர் எங்கேயோ அங்கே இருக்கிறாரு, நம்ம இங்கே இருக்கணும். அவர் அங்கே இருக்கிறாரு. ஒரு நிமிஷம் சேரக்கூடாது ஒளியில் என்ன பண்ணுறாரு, ஓகே, ஒரு நிமிஷம் சேரக்கூடாது ஒளியில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார் தான். எனக்கு அவர் அப்பா. ஹலோ, எனக்கு அவர் அப்பா. பல்லு வளைக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக குப்பிளிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசணும்னு நான் நினைப்பேன். நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுறதுக்கு நான் எதுக்கு ப்ரெஷ் பண்ணி மூஞ்சி கழுவிட்டு போகணும்? அப்படியே அப்பான்னு என்ன பண்ண வேண்டியதான், கூப்பிட வேண்டியதான். என்னம்மா, அம்மா கிட்ட காலையில் பேசுறதுக்கு என்னென்ன ப்ரெஷ் பண்ணிவிட்டு மூஞ்சி கழுவிட்டு அப்படியே போய் கூப்பிட்றேன் அம்மான்னு. ஐயோ, அம்மானு கூப்பிடக்கூடாது, முதல்ல ஃபேஸ்லாம் கழுவிட்டு இப்போ அம்மா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டேன். எழுந்துக்கிறதே இல்லை. திடீர்னு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டா சரியில்லை, வேறு எதுனா லேட் பண்ணி ஏமா என்ன அது டக்குன்னு அது ஃபோர்ஸுக்கு தான் ஆயிடுது, வந்துடுது. சரி, அவர் அப்படி தான் நம்ம குடும்பத்தோட ஒன்றாடு என்ன பண்ணியிருக்கிறாரு, நினைச்சிருக்கிறார். வேறு யாராவது சாட்சி? ஆண்டி வாங்க, நீங்கள் சொல்கிறேன் நீங்களே. அது நேற்று வாங்க, நேற்று பார்க்குற ஆன்லைன் வியூவர்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம், இன்றைக்கி வேறு மாதிரி என்ன பண்ணியிருக்கலாம், பார்த்து கொண்டிருக்கலாம். இப்படி தான் இருக்கக்கூடாது. அதான் நேற்றே நன்றி சொல்லிட்டேனே, இப்போ வேறு நான் நன்றி சொல்லணுமா என்ன? வருஷம் ஃபுல்லாக காலம் ஃபுல்லாக இது நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். ஆமாம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாதாக. எனக்கு இந்த கை வலியும் ஏற்கனவே இருந்தது, திருப்பி நாங்கள் ஜெபம் பண்ணின்னு சொல்ல போயிடுச்சு. அதனால் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமாக வலிச்சுன்னு இருந்துச்சு. வேலை செஞ்சுனே இருக்கிறேன், அதனால் வலிச்சுனே இருந்துச்சு. அப்போ சொன்னேன் நான், அப்போ தம்பி மெசேஜ் ஒரு நாள் இடிச்சுக்கினேன், நான் இடிச்சுக்கினா நீ வலிக்கணுமான்னு அந்த மெசேஜ் கேட்டுனே இருப்பேன். அதனால் நான் அப்போ சொன்னேன், ஏன்னா எனக்கு நீ என்ன வலிச்சாலும் நான் வேலை செஞ்சு தான் அவனை, இப்போ நான் வேலைக்கு வந்துட்டுக்கிறேன்,
இந்த டைம் நான் வேலை செஞ்சு தான் அவனை என்ன வலிச்சாலும் நீ என்ன வலிச்சாலும் எனக்கு தேவையில்லை, அது நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுனே இருப்பேன்னு சொல்லிவிட்டு செஞ்சுட்டு சிஸ்டர் வாமா இங்கே என்ன பண்ணுகிற அப்படின்னு என்கிட்ட. சரி உடனே செல் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். வெளியே வந்து என்னம்மான்னு கேட்டால் அப்புறம் வேலைக்கு போய் ப்ளட்டு கொடுத்துட்டு வானாங்க. அது கொடுத்துட்டு கீழே இறங்கி வராங்கட்டு என் கை வலியே சுத்தமாக இல்லாத போயிடுச்சு. அதோடு வந்து 2 நாளைக்கு முன்னே மெத்த மேலே ஏறினேன். சரி ஒரு வாரமாக மேலே போய் பார்க்கவே இல்லையே, நாய்ங்க போய் வந்துன்னுக்குது அப்படின்ட்டு மேலே ஏறி பார்த்துட்டு மேலே ஏறி இந்த பக்கம் ரோடுங்களை பார்த்தேன். ஐயோ இவ்வளோ பேர் ரோடு போட்டுக்கிறாங்களே, நம்ம இன்றைக்கி தானே பார்க்குறோம், நம்ம இன்னும் போட்டுருந்தாங்களே அது இன்னைக்கு தான் பார்க்குறமேன்ட்டுன்னு இப்படி திரும்பினே வந்தால் ஏசிக்கு ஒரு பழுப்பு வச்சுக்கிறாங்க மெத்த மேலே. அதுங்க பார்த்துனே வந்தால் அந்த பழுப்பில் வந்து என் கால் இடிச்சு தமால்னு விழுந்துட்டேன். கீழே விழுந்து எசப்பான்னு விழுந்தேன். அவ்வளோதான். 10 நிமிஷத்துக்கு எழுந்துக்கவே இல்லை, யாருக்குமே தெரியாது. அப்படியே படுத்துனுங்க இருந்துட்டு எழுந்து எனக்கு உடம்புல ஒரே சின்ன அடியும் இல்லை, ஒரு வலியும் இல்லை. ஆனால் முடியாத படுத்துட்டேன். 10 நிமிஷம் தமால்னு விழுந்துட்டேன். அந்த கால் தட்டு விழுந்துட்டேன். அப்போயே பாரத்துக்கு சொன்னேன் இறங்கி வந்து. மறுநாள் சொன்னேன் இதுமாரி மெத்த மேலே ஏறுவேன், திருப்பி மெத்த மேலே ஏறுவேன் நீ ஏறுவேன். ஆனால் நான் ஏறுவேன்டா, எனக்கு பலனுக்கு இது ஏறுவேன்டா அப்படின்ட்டுன்னு அவ்வளோ ஊழ்ந்தது. எனக்கே ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என் தலை அந்த ஊந்து இதுக்கு தலை அடிபட்டுருந்துச்சுன்னா நான் ரொம்ப இதுவாக தான் இருக்குவேன். ஆனாலும் ஏசப்பா என்னை அப்படியே தாங்கிக்கினார். அந்த டைம் தாங்கிக்கின்னு அப்படியே நான் எதுவுமே இல்லாத கொஞ்ச நேரம் 10 நிமிஷத்துக்கு படுத்துனே இருந்துட்டேன். படுத்து நின்று அப்புறம் எழுந்து இறங்கி வந்தேன் கீழே. கத்தரோட அப்படியே எவ்வளோ ஒரு ஆபத்து, எவ்வளோ ஒரு சிக்கல் இருந்தாலும் என்னை காப்பாற்றின்னு வர்றார். ஆனால் எதுவும் நிறைய சொல்லணும்னு என்னால் சொல்ல முடியல, மூச்சு வாங்குது. கத்தரோட நாமத்து மகிமை உண்டாவதாக. ஆமென். இதுக்கு முன்னாடி சாட்சி சொன்னால் அழுகு வரும், இப்போ சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் சிரிப்பு தான் வருது. சரி, வேற யாராவது இருக்கீங்களா? நீயம்மா? சரி, வெரி குட். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இதை நீங்கள் அப்படியே பெற்றுக்கொண்டு போங்க. அபிகேல் ஆண்டி சின்ன வலி கூட அவங்களுக்கு இல்லாமல் அவர்கள் பேசும்போது அது போகுது. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவங்களுக்கு நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை அற்புதம் செஞ்சிங்களே, உமக்கு நன்றி. ஆண்டிக்கு சொன்ன உடனே இடுப்பு வலி நீங்கினதே, உமக்கு நன்றி. நீ சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறேன். நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்? அவர் வாயினால் சொன்னதை கரங்களினால் செய்து முடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நிறைவான பலனால் உங்களை நிரப்புவாராக. உங்களுடைய நிலைமை முன் போல கட்டமைக்கப்படும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. கொஞ்ச நேரம் கண்களை மூடி அவர் உங்கள் முகத்தை பிடிச்சிருக்கிற மாதிரி நீங்கள் அதை நினைங்க. அவர் உங்ககிட்ட ஏதோ பேசுகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் கண்ணை மூடி உங்களுடைய காரியங்களை அப்படியே அவர்கிட்ட சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட, அப்பாட்ட சொல்லுங்கள். எனக்கு இப்படிப்பட்ட நினைப்பு அடிக்கடி வந்துட்டே இருக்குது, எனக்கு இந்த பலவீனம் அடிக்கடி வந்துட்டே இருக்குது. நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். நீங்கள் என் கூட இருக்கீங்க, என் குடும்பத்தோடு இருக்கீங்க, என் கணவரோடு இருக்கீங்க, என் மனைவியோடு இருக்கீங்க, என் பிள்ளைகளோடு இருக்கீங்க. அவர் உங்கள் முகத்தை பிடிச்சிட்டு ஒன்று சொல்கிறாரு, அது கேளுங்க. என் கூட பேசுங்க, கேளுங்க, சொல்லுங்கள். நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை கண்மணி போல் நான் உன்னை பார்த்துக்கிறேன். என் கண்மணியே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஒரு காட்டு புஷ்பத்தை நான் மறப்பது இல்லை. காலையில் பூத்து மாலையில் வாடி போகிற அந்த பூக்கே நான் அவ்வளோ கேர் எடுத்து கலர் கலராய் உடுத்து விற்பதுன்னு சொன்னால், உன்னை நான் என்னுடைய ரத்தத்தை சிந்தி நான் உன்னை மகனாக உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னுடையவள், நீ என்னுடையவளாக இருக்கிற. உனக்கு செய்யவன் நான் யாருக்கு செய்ய போகிறேன்? உன் நிலைமை முன் போல ஆக்கப்படும்.
உன்னுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும். உன் அரண்மனை முன் போல கட்டப்படும். உன்னுடைய பலன் முன் போல இருக்கும். திரும்ப வாழ வயது போல உன் வயது ஆகும். உன் பலன் ஆகிறது. உன் கால்கள் மான்களின் கால்களைப் போல ஆகிறது. உன்னுடைய முட்டி எலும்புகள் நினமுள்ளதாக்கப்படுகிறது. உன் முழங்கால் தள்ளாடுவது இல்லை. உன் முழங்கால் தள்ளாடுவது இல்லை. நான் உன்னை இறுக பிடித்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளிட கடவர். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நாம் அனைவரும் கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். இந்த புதிய மாதத்தில் தேவன் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வாராக. உங்களுடைய வாழ்க்கை முன் போல கட்டப்படும். அல்லேலூயா. சமாதானம் உண்டாவதாக. சமாதானம், சமாதானம், சமாதானம். நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறவங்க நீங்கள் அப்படியே நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.